ஒரு இன்க்ரிமெண்ட் வரும், ஒரு ப்ரமோஷன் வரும். வரலன்னாலும் பரவாயில்ல பிரதர், ஏதோ இந்த இஎம்ஐ எல்லாம் கட்டின பிறகு ஒரு வாய்க்கும் வயிற்றுக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். டோட்டலாக ஒரு நைட்டில் வேலை போச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கடன் மட்டும் மேலும் மேலும் அதிகரித்தது. குடும்பம் ஒரு பக்கம், ஃபீஸ் கட்ட முடியவில்லை ஒரு பக்கம், இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும்னு சொந்த வீட்டை அந்த பக்கம் வாடகைக்கு விட்டு இந்த பக்கம் என்னால் வாடகையும் கொடுக்க முடியவில்லை, சொந்த வீட்டில் அந்த பக்கத்தில் இருக்கிற நபர்களும் வாடகையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கும் இஎம்ஐ, இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போனால் நிறைய இடத்துல வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, அட்வொகேட்டு, எதுக்கு போய் நிற்கிறோம்னு நமக்கே தெரியாமல், குறிப்பாக அந்த 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய திருமணத்துக்காக காத்திருந்த நபர்கள், திருமணத்தில் ஏமாந்த நபர்கள், நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் தொழிலதிபர்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா கடைசியில் ஒன்றுமே இல்லாத ஒரு ஓட்டாண்டிய பயலை கொண்டு மாப்பிள்ளைன்னு நிப்பாட்டி, ஒன்றுமே படிக்காத பொண்ணு அந்த